யோசித்து பாருங்கள். அவர்களுடைய பங்களிப்பு எப்படி நடந்தது? அவருடைய தங்கை தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்குள்ளே வரவழைப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். அவருடைய தங்கையின் வழிகாட்டுதல் தான் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்குள்ள வரவழைத்தது. அலி ரலியல்லாஹு எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்தார்கள்? அலி ரலியல்லாஹுடைய தந்தை கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ரசூலுல்லாஹுடைய பெரிய அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஆனால் அபு தாலிபுடைய மனைவி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்ல, அவருடைய குழந்தைகள் அத்தனை பேர் 5 வயசுலேயே அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தாங்க. அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய மகன் அலி ரலியல்லாஹு 5 வயதில் இஸ்லாத்தில் சிறு வயதில் இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள் யாருன்னா அலி ரலியல்லாஹு. யார் கொண்டு வந்தது? யார் காரணம்? அலி ரலியல்லாஹுடைய தாய் ஃபாத்திமா அவர்கள் தான் காரணம். இப்படி நீங்கள் பெரிய பெரிய வரலாற்றின் பகுதிகளை நாம் படிக்கிற போது தாய்மார்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய தந்தை நஜ்முத்தீன் அவர்கள் ரொம்ப நாள் கல்யாணமாகாமல் இருந்தது. அவர்கிட்ட கேட்டாங்க, அவருடைய அண்ணன் மற்றவர்களெல்லாம் கேட்பார்கள், ஏன் திருமணம் முடிக்கலையான்னு சொன்னார். நான் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பெண் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து போகிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த பெண் மூலம் எனக்கு கிடைக்கிற குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பைத்துல் முக்திஸை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிற ஒரு மாவீரனாக அந்த பெண் பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ அவருடைய அண்ணன் அசதுதீன் சொன்னார், அப்போ உனக்கு இந்த வாழ்க்கையில் திருமணம் நடப்பது போல எனக்கு தெரியலை. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெண்ணை தேடி பிடிப்பதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். ஒரு நாள் அவர்களெல்லாம் ஒரு இடத்துல வீட்டு இருக்கிற போது, ஒரு மன்னருக்கு கீழே அவர்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெண் பணி நிமித்தமாக அங்கே வருகிறார். மன்னர் கேட்டார், நீ இவருடைய மகள் தானே, ஏன் உங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று விசாரித்தார். அப்போது அந்த பெண் சொன்னார், நான் சராசரியாக எல்லோரையும் திருமணம் செய்கிற ஆண் அல்ல, பெண் அல்ல. நான் திருமணம் செய்கிற ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து போவராக இருக்க வேண்டும். எங்களுக்கு பிறக்கிற குழந்தை பைத்துல் முகத்தஸை மீட்கிற ஒரு குழந்தையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இறை அச்சமுள்ள தக்வாதாரியான ஒரு ஆணை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னபோது, அந்த சபையிலே இருந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை நஜ்முத்தீன் அவர்கள் சொன்னார்கள், என் குறிக்கோளும் இதே போல இருக்கிறது. ஆச்சரியம், நான் சொல்லுகின்ற அதே வாசகத்தோடு இந்த பெண்ணும் சொல்லுகிறாரே என்று ஆச்சரியப்பட்ட போது, அந்த பெண்ணுக்கு இந்த தகவல் எத்துகிறது. திருமணம் முடிக்கப்பட்டது. அந்த லட்சிய தம்பதிகளின் குழந்தைத்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. எந்த சிலுவை யுத்தங்களால் பைத்துல் முகத்தஸ் 700 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களின் கையிலே சிலுவை ஏற்றப்பட்டிருந்ததோ அதை மீட்டார்கள். தொடர் போராட்டங்களில் வென்றெடுத்த சலாஹுத்தீன் அய்யூபியின் வாழ்க்கைக்கு பின்னால் அவருடைய தாயின் பங்களிப்பு இருக்கிறது என்று சொன்னால், தாய்மார்களுக்கு மார்க்கம் தர வேண்டியதின், மார்க்கத்தினுடைய முக்கியத்துவங்கள் போதிக்கப்படுவதனுடைய அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லொழுக்கம் மூட்டி வளர்க்கின்ற நல்ல தௌஃபீக் நமக்கு நல்வானாக. சுப்ஹானல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.